உரிய எழுத்தை எழுதி நிரப்புக. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல என்ன பார்க்குறீங்க இந்த படத்தில்? ஆமை. அடுத்த படம், அதுலேயே இன்னொரு உருவம் இருக்கு. அது என்ன உருவம்? ஒரு குருவி. என்ன குருவி? மைனா. சரியா சொன்னீங்க. ஆமைக்கு என்னென்ன எழுத்துகள் பார்க்கலாமா? ஆ மை, ஆமை. மைனாவுக்கு என்னென்ன எழுத்துகள்? மை நா, மைனா. இங்கே மை என்ற எழுத்து ரெண்டு சொல்லலையும் வந்திருக்கு பாருங்க. ஆ மை, மை நா. வெளிர் சிவப்பு வண்ணத்தில் வந்திருக்கிற எழுத்துகள் ரெண்டு உருவங்களுக்கும் வந்திருக்கு. இதை போல ஓர் எழுத்து விடுபட்டிருக்கு. ரெண்டு படத்துக்கும் ஒரே மாதிரியான எழுத்துகள் தான். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல் படத்தில் என்ன பார்க்குறீங்க? எறும்பு. எறும்புக்கு என்னென்ன எழுத்துகள் வரும்? ஏ ரு இம் பு, எறும்பு. புறாக்கு பு ரா. இப்போ விடுபட்ட எழுத்து எது? பூ. எறும்புக்கும் பூ, புறாவுக்கும் பூ. அந்த எழுத்தை எழுதுங்க. எழுதிட்டீங்களா? அடுத்த படம். இங்கே ரெண்டு உருவங்கள் இருக்கு. இந்த படத்துக்குள்ளேயே ரெண்டு படங்கள் இருக்கு. முதல்ல உள்ள படம் என்னது? குகை. இந்த குகையில் யாரெல்லாம் வசிப்பாங்க? புலி, கரடி, சிங்கம் இதெல்லாம் குகையில் தானே வசிக்கும். ஆமாம், குகை. என்னென்ன எழுத்துகள்? கு கை, குகை. அடுத்த படத்தில் என்ன பார்க்குறீங்க? கைக்குட்டை. இந்த கைக்குட்டை நமக்கு எதுக்கு பயன்படுது? நாம் கையில் வச்சுக்க, அப்படிதானே? ஏதேனும் நம்ம துடைக்க. என்னென்ன எழுத்துகள்? கை, இக், கு, இட், டை. கைக்குட்டை. இங்கே விடுபட்ட எழுத்து எது? கை. குகையில் விடுபட்ட எழுத்து எது? அதுவும் கை தான், குகை. எழுதுங்க. உரிய எழுத்தை நாம் எழுதி அழகாக நிரப்பிட்டோம். சரிங்களா?